வேகமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கடந்து போக விரும்புகிறேன். யாராவது ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா இயேசுவே உமக்கு நன்றி ஜீசஸ். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்க வாசிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த வசனத்தில் பாருங்க, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ. யார் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு நான் சொல்கிறபடி செய்கிறாங்களோ அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்கன்னா, மணலின் மேல் கட்டின வீடாய் அல்ல. மணல் மேலே வீடு கட்டினா வீடு என்ன ஆகிடும்? அடிச்சுட்டு போயிடும். வீடு நிலையமாக இருக்காது, அது நித்தியமாக இருக்காது, அது நிரந்தரமாக இருக்காது, அது ஸ்ட்ராங்காக இருக்காது, அதில் நம்ம வசிக்க முடியாது. ஆனால் யார் ஒருவர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறாங்களோ செய்கிறாங்களோ அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கன்மலையின் மேல் கட்டின வீட்டுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு என்ன தெரியுமா? தேவன் சொல்வதை கேளுங்கள். அல்லது இப்படி சொல்ல விரும்புகிறேன், இன்னும் அழகாக சொல்லணும், அழுத்தமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், தேவன் சொல்வதை செய்யுங்கள். காலை மட்டும்தான் ஆமேன்னு சொன்னார். சத்தமாக சொல்லுங்க. நான் இந்த செய்தியை கேட்க வாஞ்சையா இருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றத நம்ம செய்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். போன வாரம் கர்த்தர் நம்ம கூட பேசினார். என்ன பேசினார்? அது போன வாரம் பாஸ்டர். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவது. சிந்தை, நம்முடைய சிந்தை எப்படி இருக்கணும், நாம எப்படி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம கூட பேசினார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார் அப்படின்னா, எனக்கு உணர்த்தினது என்னன்னா, தேவன் சொன்னதை சொல்வதை செய்யுங்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தகப்பன் சொல்றது பிள்ளை செய்யலை அப்படின்னா கட்டாயம் அந்த பிள்ளை மேலே ஒரு கோபம் வரதான் செய்யும், இல்லையா? சொல்கிறத செய்கிற பிள்ளைங்களை தான் எந்த தகப்பனும் எந்த தாயும் எதிர்பார்க்குறாங்க, இல்லையா? நம்ம எல்லாருமே தாய் தகப்பனாக இருக்கிறோம். நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்கிறத கேட்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம், விரும்புகிறோம். நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்ல தவறாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். என்னதான் அவர்கள் பெரியவர்களாய் முதியவர்களாய் வளர்ந்தாலும் என் பிள்ளை எனக்கு நீ பிள்ளை, அவ்வளோதான், நான் சொல்கிறது நீ கேட்டு தான் ஆகணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். அதே போல தான் நம்முடைய ஆண்டவரும். எனக்கு கவனிக்கிறவங்க மாத்திரம் ஆமைன்னு சொல்லுங்கள். நம்முடைய ஆண்டவரும் அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நம்ம செய்யணும், நம்ம அப்படித்தான் வாழணும்னு அவர் விரும்புகிறார். 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களை நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். நம்ம செலுத்துகிற பலி, நம்ம செலுத்துகிற காணிக்கை, நம்ம கொடுக்கிற தசம பாகம், நம்ம என்னெல்லாம் நம்ம கொடுக்கிறோமோ அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிதல், அதாவது கர்த்தர் சொல்வதை அப்படியே செய்கிறவர்களாக வாழ்வது தான் உத்தமமாக இருக்கிறது என்று சொல்லி இங்கே தீர்க்கதரிசன சாமுவேலின் புத்தகத்தில் தீர்க்கதரிசி சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதற்கு அவர், அப்படியானாலும்
தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள். பாக்கியவான்கள்னு சொல்லப்படலை, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்கள். காத்து கொள்ளுகிறவர்கள் தெரியுமா? அந்த வார்த்தையை உள்ள வாங்கி அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணி அந்த வார்த்தையின்படி ஒருவர் வாழ்கிறார்கள். பார்த்தீங்களா? அதை காத்து கொண்டு இந்த வார்த்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, இந்த வார்த்தையின்படி நான் வாழ விரும்புகிறேன் அப்படின்னு ஒருத்தர் அந்த வார்த்தையை தன் இருதயத்தில் வைத்து அதன்படி யார் வாழ்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படவில்லை, அதிக பாக்கியவான்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு எப்பவுமே எல்லாமே அதிகமாக வேணும் தான் ஆசைப்படுவோம் இல்லையா? கொஞ்சமாக கொடுத்தா நமக்கு என்ன ஆகும்? சந்தோஷமாக இருக்கும், ஆனால் ஒரு நிறைவான ஒரு சந்தோஷம் இருக்காது. நமக்கு எல்லாமே பெருசாக வேணும், நிறைய வேணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு உனக்கு சாக்லேட் வேணுமா அப்படின்னு கேட்டால் வேணும்னு சொல்லும். எத்தனை சாக்லேட் வேணும்? நிறைய வேணும், 10 வேணும், 5 வேணும். பார்க்குற பார்வை பாருங்க, சாக்லேட்டுன்னு ஒன்று. ஆமாம், அப்படியே திரு என்னடா சாக்லேட்டு சொல்கிறாரே பாஸ்டரு அப்படின்னு. 10 சாக்லேட்டுன்னு நிறைய வேணும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை உள்ள வாங்கி நீங்களும் நானும் அதன்படி வாழ ஆரம்பிக்கிறோமோ, அதன்படி செய்ய ஆரம்பிக்கிறோமோ, அதை நம்ம காத்துக்கொள்கிறோமோ, அவ்வளவாய் நம்ம அதிக பாக்கியவான்களாக இருப்போம். பாக்கியவான்கள் என்று தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் ஆங்கிலத்தில் பிளஸட் என்று சொல்லப்படுகிறது. பிளஸட்னா என்ன தெரியுமா? ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதுவும் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவன்? அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆசீர்வாதம் போதுமா? அதிகமாக ஆசீர்வாதம் வேணுமா? ஆமென், அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்கள் அதிக ஆசீர்வாதமானவர்களாக இருக்கணும். ஆமாம், சிமியன் நீ மம்மி பக்கத்தில் போய் உட்காந்துக்க போ. அங்கே பெரியவங்க வருவாங்க தான் நான் உன்னை அங்கே உட்கார வச்சேன். நீ மம்மி பக்கத்தில் உட்காந்துக்கோ, மம்மிக்கு கொஞ்சம் கம்பெனி கொடு. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதிக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களாக நம்ம இருக்கணும். ஆமென் சொல்கிறீங்களா? அல்லேலூயா. வேதத்தில் ஒரு பரிசுத்தவான நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இந்த தேவ மனுஷன் எப்படி தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தார், என்ன செஞ்சார், அவர் என்ன செய்யலை, அதனால் அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்னன்னு நான் முதல்ல உங்களுக்கு, என்னடா எடுத்த உடனே பாஸ்டர் பிரச்சனையை காண்பிக்கிறாரு, பிரச்சனையை காண்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஒரே மனுஷனை பற்றி தான் தியானிக்க போகிறோம், ஆனால் அந்த மனுஷனை குறித்து ரொம்ப அழகாக ஆண்டவர் விளக்கம் பண்ணியிருக்கிறாரு. வாசிங்களேன் யாராவது ஒருவர். ஆதி ஆகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரம். ஆதி ஆகமம் 28வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்களேன். இல்லை, 10வது வசனத்திலிருந்து வாசிங்க சிஸ்டர். 10வது வசனத்திலிருந்து வாசிங்க. யாக்கோபு எங்கேருந்து? பெயர்சபாவிலிருந்து புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமித்தபடினாலே அங்கே ராத்தங்கி கற்களின் ஒன்றை எடுத்து தலையின் கீழ் வைத்து அங்கே படுத்துக்கணும். உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும். யாக்கோபு பொய்யா என்ன பண்ணிறான்? ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்றான் ரெபெக்காவினுடைய ஆலோசனையின்படி. அதனால லாபான் வீட்டுக்கு போகும்படியாக அனுப்பிவிடப்படுகிறான். ஈசாக்கு பிளஸ் பண்ணி தான் அனுப்புகிறாரு. சரி, யாக்கோபு கிளம்பி வராரு. வரும்பொழுது ஆன் த வேலை இருட்டாயிடுது. அன்ன நாட்களில் வனாந்திரத்தின் பாதையில் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இல்லை, தனியாக ஒரு வாலிப பையனை ஓடி வராரு. வந்து இருட்டான உடனே ஒரு கல்லை எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு எதவா தலையானையை போல வைத்து கொண்டு படுத்து கொள்ளுகிறார். அப்போ ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். தேவன் அவருக்கு தரிசனமாகிறார். என்ன சொப்பனம் பார்க்கிறார்கள்? வானத்திலுக்கும் பூமிக்கும் எட்டும்படியாக ஒரு ஏணி இருக்கிறத பார்க்கிறாரு. அந்த ஏணியில் தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதையும் அவர் காண்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஒரு மகிமையான தரிசனத்தை யாக்கோபு அங்கே பார்க்கிறாரு. அல்லேலூயா. 14வது வசனம் பாருங்க, வாசிங்க. 14வது வசனம் இல்லை 13லேருந்து வாசிங்க. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் என்ன சொல்றாரு? சத்தமா சொல்லுங்க. நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும்
உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தருவேன். சந்ததி பூமியின் துகளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரவுவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்படியே சில ஆசீர்வாதங்கள் எல்லாம் சொல்றாரு. 16வது வசனத்துல பாருங்க. யாக்கோபு நித்திரை தெளிகிற இந்த சொப்பனத்தை பார்த்துட்டாரு. கர்த்தர் அந்த மேலே நின்று வாக்குத்தத்தம் பண்றாரு. இப்படிலாம் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படிலாம் சொன்ன பிறகு யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்து, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு நீங்க சொல்லுங்க. ஒரு கல்லை வச்சு படுத்தாரு பார்த்தீங்களா? போகிற பாதையில் ஆன் த வேல கல் எடுத்து படுத்தாரு பார்த்தீங்களா? அந்த இடத்த பற்றி பேசுகிறாரு யாக்கோபு. என்ன சொல்கிறாரு? கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் அங்கே தான் வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. என்ன வாக்குத்தத்தம் பண்ணுறாரு? உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த இடத்த நான் உனக்கு தருவேன்ட்டாரு. இவன் படுத்த இடம், சரியா? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், அதை தருவேன்னு சொல்லிட்டாரு. உடனே யாக்கோபுக்கு என்னன்னா, ஓ இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறாருப்பா, இதை நான் அறியாது இருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு 17 அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது. ஏன்னா அவ்வளவு மகிமையான ஒரு சொப்பனத்தை தரிசனத்தை பார்க்கிறாரு. இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நல்ல அல்லேலூயா. இது என்னது? வானத்தின் வாசல் அப்படின்னு சொல்றாரு. அதிகாலையில் யாக்கோபு எழுந்து திரும்ப தூங்க போயிடுறாரு. அதிகாலையில் அப்புறம் யாக்கோபு எழுந்து, இங்கே தான் முக்கியமான விஷயமே, தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து, எந்த கல்லை எடுத்து யாக்கோபு தலையில் வச்சு படுத்தாரோ, என கவனிக்கிறீங்களா? இந்த செய்தி ரொம்ப ஆசீர்வாதமான செய்தி. ஒரு கல்லை எடுத்து தலையில் படுத்தாரோ எந்த இடத்துல, அந்த கல்லை அதே இடத்துல எடுத்து என்ன பண்ணுறாரு? அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து, அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க, அந்த ஸ்தலத்திற்கு என்ன பெயர் வைக்கிறாரு? பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து, இங்கே பாருங்களேன், அந்த கல்லை எடுத்து தூணா நிறுத்தி அதுக்கு எண்ணெயை வார்த்து அதை அபிஷேகம் பண்ணி அதை எண்ணெயை வார்த்து அதை என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துக்கு என்ன பெயர் வைக்கிறாரு? பெத்தேல். பெத் ஏல், சரியா? பெத் ஏல். ஏல் என்றால் கர்த்தர், தேவன் என்று அர்த்தம். பெத் அப்படின்னா எபிரேய மொழியில் வீடு அப்படின்னு அர்த்தம். பெத்னா என்னது? வீடு, சரியா? லெக்கேம் அப்படின்னா அப்பத்தின் வீடு, சரியா? தேவனுடைய ஸ்தலம் இது, கர்த்தர் தங்குகிற இடம் இது அப்படின்னு சொல்லி, சரியா? தேவன். ஏல் அப்படின்னா தேவன், பெத் அப்படின்னா வீடு. இது தேவனுடைய வீடு அப்படின்னு, இது வானத்தின் வாசல் போகிற இடம் இது அப்படின்னு சொல்லி அதுக்கு பேரை வச்சுட்டு ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு. இதுதான் இன்னைக்கு நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம். அதை வாசிங்களேன். அப்போது யாக்கோபு இதெல்லாம் செஞ்சுட்டு என்ன சொல்கிறாரு? அமைதியாக போயிட வேண்டியது தானே. நம்மெல்லாம் சில நேரத்தில் இப்படி தான் பண்ணுவோம். அப்படியே இங்கே இருக்கும்போது அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு சில விஷயம் செய்வோம் பார்த்தீங்களா? யாக்கோபு செஞ்சுருக்கிறாரு. வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட, ஏன்னா சண்டை பண்ணிட்டு வந்துட்டால, ஏசாவை ஏமாத்திட்டு ஓடி வந்துட்டால, என் தகப்பன் வீட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன்? சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால், அது என்ன டவுட்டு? திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு அப்படி செஞ்சால் தான் உனக்கு சோறு கொடுத்து உனக்கு வஸ்திரம் கொடுத்து நீ சண்டை பண்ணிட்டு வந்துடுவேன். உன்னை என்ன பண்ணுவேன்? நான் சமாதானத்தோடு என் அப்பா வீட்டுக்கு நான் திரும்பி வர பண்ணுவார், என்னை காப்பாற்றி திரும்பி வர பண்ணுவாரானால் நான் என்ன பண்ணுவேன்? நான் எதுவும் செய்வேன் இல்லை, கர்த்தர் என் தேவனாக இருப்பாரா? அப்படி இல்லைனா விட்டுருவேன். கர்த்தர் உன் தேவனாக இருக்க மாட்டாரா? நம்ம மைண்டெல்லாம் எங்கே போகுது பாருங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை எப்படி இல்லை பாருங்க.
சோறு கொடுத்து வஸ்திரம் கொடுத்து காப்பாற்றி உன்னை நடத்தினா தான் கர்த்தர் எனக்கு தேவன். சரி போகட்டும், கர்த்தர் அதையும் ஏற்றுக்கிட்டாரு. சரி பரவாயில்ல, என் மகன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஏற்றுக்கிட்டு தேவனாக இருப்பார். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 28வது வசனம் தான் ரொம்ப முக்கியமான வசனம். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். நான் சொன்னல, பெத்தேல் அப்படின்னா தேவனுக்கு வீடு அல்லது தேவனுடைய வீடு. சரியா? தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கல்லை எடுத்து எண்ணெயை வார்த்து பெத்தேல்னு பேர் வச்சிட்டான். அதுக்கப்புறம் ஒரு உடன்படிக்கை பண்ணுறான். என்ன பண்ணுறான்? கர்த்தர் என்ன, நான் போகிற இடமெல்லாம் என் கூட வந்து எனக்கு உணவும் வஸ்திரமும் கொடுத்து என்னை காப்பாற்றி என்னை திரும்பவும் என் தகப்ப வீட்டுக்கு என் தகப்ப வீட்டுக்கு என்ன பண்ணணும், என்னை திரும்பி வர பண்ணுவாரானால், பெயர் சிபாவுக்கு என்னை திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் என் தேவனாக இருப்பார். நான் அவருக்கு என்ன பண்ணுவேன், இது தேவனுடைய வீடாக, தேவனுக்கு வீடாக இருக்கும். நான் வந்து அவருக்கு தசம்பாகம் கொடுப்பேன், எல்லாம் பண்ணுவேன், இந்த இடத்துல வந்து நான் எல்லாம் செய்வேன் அப்படின்னு ஒரு காரியத்தை அங்கே கர்த்தருக்கு முன்பதாக சொல்லி விடுகிறார். இப்போ இதுதான் முக்கியம். தேவனுக்கு முன்பாக யாக்கோபு சொன்ன வார்த்தை. சரியா? நம்ம நிறைய ஆண்டவருக்கு முன்னாடி சொல்கிறோம், ஆனால் நம்ம செய்யறது இல்லை. சொல்கிறதும் எப்படி தெரியுமா? சோறு கொடுங்க, ட்ரெஸ்ஸு கொடுங்க, வீடு கொடுங்க, காரு கொடுங்க, பைக்கு கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள் ஆண்டவரே, அதன்படி நான் இருக்க விரும்புகிறேன்னு கேட்க மாட்டோம். ஒரு நாள் நம்ம கேட்கறது இல்லை, நம்ம கேட்கணும். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மனுஷனாக பிறந்த நமக்கு படைத்த ஆண்டவர் நம்மளை விட ரொம்ப லோவாக யோசிப்பார். நம்மளை நல்லா வச்சுக்கணும் தானே அவர் ஆசைப்படுவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்மளை நல்லா ஆசீர்வாதமாக வைக்கணும்னு தான் அவர் விரும்புகிறாரு. ஆனால் நம்ம என்ன தெரியுமா, ரொம்ப கொஞ்சமாக கேட்குறோம். அவர் நிறைய கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதிக பாக்கியவான்கள் சொல்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அதிக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்று சொல்லுகிறார். கண்மலையின் மேலே கட்டின வீட்டுக்கு ஒப்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். நம்மளை ஆண்டவர் அப்படி பார்க்குறாரு. நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம்? ஆஃப்டர் ஆல் ஒரு சாதாரண விஷயம், சாப்பாடு கொடுங்க, ட்ரெஸ்ஸு கொடுங்க, இதைத்தான் நம்ம மைண்டெல்லாம் யோசிக்குது. பாருங்களேன், எவ்வளோ ஒரு சின்ன விஷயத்தை நம்ம யோசிக்கிறோம் பாருங்க. ஆனால் கர்த்தர் பாருங்க, எவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் அவர் செய்யணும்னு ஆசைப்படுறாரு. போகட்டும். ஆனால் இங்கே பாருங்க, இதெல்லாம் சொல்லிட்டு யாக்கோபு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், 31வது அதிகாரத்துக்கு போங்க, 4வது வசனத்தை வாசிங்க. 31வது அதிகாரம் 4வது வசனம். அப்போது யாக்கோபு ராகேலையும் லேயாலையும் அழைப்பிடுத்து 13வது வசனம் வாசிங்க சிஸ்டர். இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு. இப்போ என்ன ஆகுது? யாக்கோபு லாபான் வீட்டுக்கு போறாரு, அங்க வேலை செய்யறாரு, 2 பரிவாரங்கள் கிடைக்குது. லேயாலையும் ராகேலையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. என்ன எல்லாம் நடக்குது. அங்கே ஒரு பெரிய சந்ததியே உருவாகிறது, கொத்திரங்கள் உருவாகிறது இல்லையா? எல்லாம் பிறந்துச்சு. அதுக்கப்புறமா 2 வருது. இவ வேலைக்காரரை கட்டி வைக்கிறான், அவ வேலைக்காரியை கட்டி வைக்கிறா. இதெல்லாம் நடக்குது. யாக்கோபுக்கு உழைச்சு இப்போ லாபான் இப்படியே நம்மளை ஏமாற்றி நம்மளை முடிச்சிருவான். சொந்த மாமன், தாய் மாமன் முடிச்சிருவான் அப்படின்னு யாக்கோபு ரொம்ப வெசனப்படுறாரு. வெசனப்பட்ட ஆண்டவர் இடத்துல ஆண்டவர் வந்து யாக்கோபு கிட்ட பேசுறாரு, நீ கிளம்பி போ. எங்க போன்னு சொல்றாருன்றது தான் ஹைலைட்டு. எங்க போ சொல்றாரு? நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பத்தியா, அந்த பெத்தேலுக்கு நீ போ. அந்த தேவன் நான் தான்ப்பா, நீ அங்கே போ, உன் இனத்தார் இடத்திற்கு போ, உன் தேவன் உன் ஊருக்கு போ அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி யாக்கோபுக்கு கர்த்தர் பேசுறாரு. இங்கே தான் விஷயம். தேவன் சொன்னதை செய்யுங்கள்.
ஆனா யாக்கோபு என்ன பண்ணாரு தெரியுமா? நீதானே இது தேவனுடைய வீடு, இது பயங்கரமான இடம், இது தேவன் வானத்தின் வாசல் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ண, என்னை காப்பாருனா, எனக்கு வஸ்திரம் கொடுப்பாருனா, எனக்கு சோறு கொடுப்பாருனா, என்னை பத்திரமா பார்த்து கொண்டு வருவார், சமாதானத்தோடு திரும்பினா நான் தசம்பாகம் கொடுப்பேன், நான் அப்படி செய்வேன், நீ தானே பொருத்தனை பண்ண. சரி, இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, கிளம்பி போ யாக்கோபு, லாபான் வீட்டில் இருக்காதான்னு சொல்லி லயால ராகேல எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ஆள் கிளம்பிட்டார். கிளம்பி எங்கே போனார் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆதியாகமம் 33 அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 33 அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. எங்கே பிரயாணம் பண்ணி? சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி. ஹைலைட் பார்த்தீங்களா? ஆள் என்ன பண்ணுறாருன்னு, தனக்கு ஒரு வீடு கட்டி என்ன போட்டாரா? என்ன போட்டாருங்களா? தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான். கொட்டாரங்கள்னா குடிசைகள், டென்ட்டு. ஆடு, மாடு, கோழி, கழுதை, ஒட்டகம் இவைகள் எல்லாவற்றுக்கும் அவன் கொட்டாரங்களை போட்டான். இவனுக்கு ஒரு வீட்டை கட்டிக்கிட்டான், என்ன கொட்டாரங்களை போட்டான். அதனால அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத். நம்ம ஆளுங்க பேர் வைக்கிறதுல பெரிய ஆளுங்கப்பா, எங்க போனாலும் ஒரு பேர் வச்சிடுறது. பாருங்க, அங்க பெத்தேல்னு பேர் வச்சான், இங்க போனா இங்க சுக்கோத்துன்னு பேர் வச்சிட்டான். சரி, ஆண்டவர் இவனை எங்க போக சொன்னாரு? ஏய், பெத்தேலுக்கு போ யாக்கோபு அப்படின்னாரு. யாக்கோபு எங்க போயிருக்கணும் அப்படின்னா பெத்தேலுக்கு போயிருக்கணும். பட் இவன் எங்க போனா அப்படின்னு சொன்னா சுக்கோத்துக்கு போனா. பெத்தேல் எங்க இருக்குதுன்னா மலை நாடுகள், அதாவது நடுமலை, சென்ட்ரல் ஹில்ஸ் என்று சொல்லப்படுகிற இங்க இருக்குது. இவன் எங்கே போயிட்டான் அப்படின்னு சொன்னால் அங்கே போயிட்டான் சுக்கோத்துக்கு. அப்படியே நேர் ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு போகிறான். சுக்கோத்து சீகேமை தாண்டி இருக்குது. சரியா? பெத்தேலுக்கும் சீகேமுக்கும் எவ்வளோ தூரம் அப்படின்னு சொன்னால் 30 to 35 கிலோமீட்டர். சீகேமுக்கும் பெத்தேலுக்கும் மேப்பில் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் குரூப்பில். பெத்தேல் இங்கே இருக்கும், சீகேம் இங்கே இருக்கும், யோர்தான் நதிக்கரை இங்கே இருக்கும், யோர்தான் நதி. சரியா? பெத்தேல் சீகேம் இப்படி இருக்கும். இந்த பெத்தேலுக்கும் இந்த சீகேமுக்கும் 30 to 35 கிலோமீட்டர். சரியா? ஆனால் இந்த சீகேம்லேருந்து சுக்கோத்து இங்கே இருக்கும், யோர்தான் நதி ஓரத்தில் இருக்கும், அந்த பக்கம் இருக்கும். இவன் யோர்தானை தாண்டி தான் வருவான். பெத்தேல், சீகேம், யோர்தான் நதி, இங்கேருந்து இங்கே இருக்கும் சீகேம். இந்த சுக்கோத்துக்கும் இந்த சீகேமுக்கும் 30 to 40 கிலோமீட்டர். அப்போ ஓவராலாக பெத்தேலுக்கு போக வேண்டிய யாக்கோபு சீகேமுக்கு போகாமல் சுக்கோத்துக்கு போனான். சீகேம் கத்தர் போக சொல்லலை, சரியா? சுக்கோத்துக்கு போனான். அப்போ ஓவராலாக கிட்டத்தட்ட ஒரு 75 கிலோமீட்டர் தான். அன்றைக்கி 75 கிலோமீட்டர், இன்றைக்கி 750 கிலோமீட்டர் மாதிரி தூரமாக இருக்கலாம். ஏன்னா அன்றைக்கி நடந்து தான் போகணும் இல்லையா? இன்றைக்கி 750 கிலோமீட்டர் எவ்வளோ தூரமோ அன்னைக்கு யாக்கோபின் நாட்களில் 75 கிலோமீட்டர் அவ்வளவா பெருசாக தெரிஞ்சிருக்கும். சரி, 75 கிலோமீட்டர் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக போகிறான். யோசித்து பாருங்களேன். நீங்கள் சுக்கோத்துக்கு ஏன் நீ போகணும்? ஆண்டவர் உன்னை சுக்கோத்துக்கு போக சொல்லலையே. யாக்கோபு கிட்ட என்ன சொன்னார்? ஏய் யாக்கோபே, உன் மாமா வீட்டில் இருக்கிறது போதும், நீ கிளம்பு, நீ என்ன பண்ணு, உன் தகப்பன் வீட்டுக்கு போ, நீ பெத்தேலுக்கு போ, நீ ஒரு தூணை எடுத்து நிறுத்தி அபிஷேகம் பண்ணி நீ இப்போ என்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணியே, ஒரு பொருத்தனை பண்ணி அங்கே கிளம்பு போ அப்படின்னு சொன்னார். இவன் அங்கே தான் தானே செஞ்சுருக்கணும் யாக்கோபு. பட் ஆப்போசிட் டைரக்ஷன். இங்கே பாருங்கள், பெத்தேல் எங்கே இருக்குதுன்னா நார்த்தில் இருக்குது. நான் இது அப்சைட் இப்படி திருப்பி பார்க்கணும், சரிங்களா? நான் காட்டுறது கீழே காட்டுறேன், மேப்பில் அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் அது எப்படி அதை பண்ணுவாங்க, டைரக்ஷன் சொல்லுவாங்கன்னா இது நார்த்து, அது சவுத்துன்னு சொல்லுவாங்க, சவுத் ஈஸ்ட்டு. சரியா?
ஹalleluya. சவுத் ஈஸ்ட் யோர்தான் நதிக்கரைக்கு ஈஸ்ட் சைடில் சவுத்தில் இருக்கிறது சுக்கோத்து. இங்கே நார்த் பெத்தேலுக்கு வரணும், வரல. இவன் வேறு பக்கம் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு போயிட்டான் யாக்கோபு. தேவன் சொல்வதை செய்ய வேண்டும். ஆமேன் சொல்லுங்களேன். நீங்களும் நானும் அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கணும். உங்களை என்னைய உண்டாக்கின கர்த்தர் அவர் சொல்றதை செய்யறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. ஆமேன் சொல்லுங்களேன். அவருடைய இருதயம் அதை தான் விரும்புது. ஆனால் யாக்கோபு என்ன பண்ணிட்டான், நான் சுக்கோத்துக்கு போயிட்டு தனக்கு ஒரு வீட்டை கட்டிக்கிட்டான், மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டுக்கிட்டான். மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரத்தை போட்டதும் இல்லாமல் என்ன பண்ணா, அந்த இடத்துக்கு ஒரு பேரை வச்சான் சுக்கோத்து அப்படின்னு சொல்லி. இதனால என்ன விளைவு வந்துச்சு தெரியுமா, என்ன நடந்துச்சு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா? வீட்டை கட்டினா, மிருகஜீவிகளுக்கு கொட்டாரங்களை போட்டான், அந்த இடத்துக்கு சுக்கோத்துன்னு பெயரிட்டான். யாக்கோபு 16 18 வசனம் வாசிங்களா, 33:18. பதானாராமிலிருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டான். ஹல்லேலூயா. பட்டணத்திற்கு எதிரே என்ன போட்டான்? கூடாரம் போட்டான். சுக்கோத்தில் வீடு கட்டிட்டான், கொட்டாரங்களை போட்டான். இப்போ 20வது வசனத்தை பாருங்க. அங்கே ஒரு பலிப்பீடத்தை கட்டி, எங்க? சுக்கோத்தில், சீகேமுக்கு அடுத்து சீகேம்ல கிட்ட வந்து ஒரு கூடாரத்தை போட்டு என்ன பண்றான், இங்க ஒரு பலிப்பீடத்தை கட்டுறான். கர்த்தர் உன்னை எங்க போக சொன்னாரு? பெத்தேலுக்கு போக சொன்னாரு. தேவனுடைய வீடுன்னு பேர் வச்ச பத்தியா, அந்த இடத்துக்கு உன்னை போக சொன்னாரு. ஆனா நீ எங்க போன? சீகேமுக்கு போன, சுக்கோத்துக்கு போன. ஆனா இங்க என்ன பண்றான், இங்க ஒரு பலிப்பீடத்தை கட்டி அங்க கர்த்தருக்கு ஒரு பேர் வைக்கிறான். என்ன பேர் வைக்கிறான்? ஏல் எல்லோஹே, ஏல் எல்லோஹே, 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 நான் உம்மை துதிப்பேன். மண்ணங்கட்டி தேவன் சொல்லாத இடத்துக்கு நீ போயிட்டு பலிப்பீடத்தை கட்டுற, நான் அதை பண்றேன் இதை பண்றேன், அங்க ஒரு பேரை வச்சு கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன். கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவாரு. அவர் மகிமைப்படுத்தினா துதிச்சா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ஏற்றுக்கொண்டுட்டாரு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா தேவன் சொன்னது என்ன? நீ ஏலேலோஹேன்னு பேர் வச்சு என்ன பிரயோஜனம்? நீ தேவனுடைய விருப்பத்தை நீ நிறைவேற்றலையே, தேவன் சொன்ன வார்த்தையை நீ கீழ்ப்படியலையே, கர்த்தர் உனக்கு என்ன சொன்னாரோ அதை நீ செய்யலையே. உன்னை யார் சுக்கோத்துக்கு போக சொன்னா? உன்னை யார் சீகேமுக்கு போக சொன்னா? உன்னை யார் அங்கே போய் ஒரு பலிப்பீடத்தை கட்ட சொன்னா? ஓ இஷ்டத்துக்கு நீ செஞ்சுப்ப, அங்கே கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவ. அவர் என்ன பண்ணுவார்? இரக்கமுள்ள தேவன் இறங்கி வந்துட்டார், ஏற்றுக்கொள்ளுகிறார் நீ ஆராதிக்கிற ஆராதனையை. ஏல் எல்லோஹே அப்படின்னா தேவன், அவரே கர்த்தராகிய தேவன். யோசித்து பாருங்களேன், எவ்வளோ மகிமையான ஒரு காரியத்தை கர்த்தர் அவனுக்கு சொல்லியிருக்கிறார். எவ்வளோ பெரிய சொப்பனத்தை, பயங்கரமாக இருக்கிறதே அப்படின்லாம் சொன்னியே, உன்னை பெத்தேலுக்குலாம் போக சொன்னார். யாக்கோபே, உங்ககிட்ட தான் கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. உங்களை கர்த்தர் எங்கே போக சொன்னார்? உங்களை என்ன செய்ய சொன்னார்? உன்னை என்ன பண்ண சொன்னார்? தேவன் சொல்வதை கேட்பியா? ஆண்டவர் நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னா அவருடைய இருதயத்திலிருந்து அவர் விருப்பத்தை தெரிவிக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்பாவனுடைய இருதயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டாவா யாக்கோபே? யாக்கோபே, உங்ககிட்ட தான் ஆண்டவருடைய இருதயத்தை நீ நிறைவேற்றலையே. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. என்ன நடந்துச்சு தெரியுமா? இவன் சுக்கோத்துக்கு போனதுனால, சீகேமுக்கு போனதுனால என்ன நடந்துச்சு தெரியுமா? வாசிங்களேன், 34:1-2 வசனங்களை. லேயாளுக்கு கடைசியாக ஒரு பெண் பிள்ளை பிறக்கிறா. அவ பேரு தீனாள். சொல்லுங்க, என்ன பேரு? தீனாள். இந்த தீனாள் ரொம்ப அழகானவங்க, ரொம்ப அழகா இருப்பா. இவளை யார் பார்த்துட்டான்? இளவரசன் பார்த்துட்டான். இளவரசன் பார்த்து இந்த தீனால அவன் ஒரு காரியம் செஞ்சிடறான். நீங்கள் வீட்டுக்கு போய் அதை வாசித்து பாருங்க. பிள்ளையை இழக்க வேண்டிய நிலை உண்டாயிடுச்சு யாக்கோபுக்கு. என்ன பண்ணிட்டா? பிள்ளையை தான் பெற்றெடுத்த பிள்ளை, ஒரே பெண் பிள்ளை, தீனால இழக்க நேரிட்டது. அவள் வாழ்க்கை போச்சு.
ஒன்று. சரியா? ரெண்டாவது 25வது வசனத்தை வாசிங்க. 34:25. 3ஆம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்து கொண்டபோது யாக்கோபின் குமாரரும் தீனாளின் சகோதரருமான சிமியோன் லேவி என்னும் 2 பேரும் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு பட்டணத்தின் மேல் பாய்ந்து மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். இவங்க ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க. இளவரசனும் வந்து பேசுகிறான். அங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க. நாங்களும் உங்களோட இதில் சேர்ந்துக்கிறோம், நாங்கள் உங்களை கத்தரை ஆராதிக்கிறோம், அப்படி இப்படி. ஏன்னா பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு ரொம்ப விருப்பமாகுது தீனாலு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வராங்க. பையன் விட்டார், அவங்களே இறங்கி வராங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணிக்கணும், விருத்த சேதனை பண்ணிக்கணும் அப்படின்னா எல்லாரும் விருத்த சேதனை பண்ணுவாங்க. இந்த விருத்த சேதனை வழியில் இருக்கும்போது இந்த லேவியும் யார், சிமியோனும், யாக்கோபனுடைய 2 பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, இதாண்டா சான்ஸு, வழியில் இருக்கிறானுங்க, இப்போ அவனுங்களுக்கு பலன் இருக்காது, எட்ரா கத்திய அப்படின்னு சொல்லிட்டு பட்டயத்தை எடுத்துகிட்டு போய் அந்த ஊரில் இருந்த அத்தனை ஆண்களையும் வெட்டி சாச்சிட்டானுங்க. ஒன்று, தாம் பிள்ளையை இழந்துட்டார் யாக்கோபு. தாம் மகளை, தீனாளுடைய கற்பு போச்சு, தீனாளுடைய வாழ்க்கை போச்சு, தீனாளுடைய லைஃபே போச்சு. எவ்வளவு வேதனையாக இருக்கும் அந்த தகப்பனுக்கு, யாக்கோபுக்கு. உன்னை ஆண்டவர் பெத்தேலுக்குள்ள போக சொன்னார். நீ சிக்கோத்துக்கும் சீகமுக்கும் உன்னை யார் போக சொன்ன? யாக்கோபே. இழப்பு பெருசுங்க. தீனால இழந்ததே ஒன்று, அவள் லைஃப் போச்சு. ரெண்டாவது, விட்டுருங்கப்பா, ஒன்றும் பண்ணாதீங்க, அவங்க இறங்கி வந்துட்டாங்கன்னு யாக்கோபனுடைய இருதயம் அப்படி தான் இருக்குது. ஆனால் சிமியோனுக்கும் லேவிக்கும் ஏற்றுக்கொள்ள முடியல. இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு பட்டயத்தை எடுத்துக்கொண்டு போய் ஆண் மக்கள் எல்லாரையும் வெட்டி போட்டார்கள். கொலை குற்றவாளிகளாய் தன்னுடைய சந்ததி மாறின ஒரு 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 காரியம் யாக்கோபினுடைய குடும்பத்துக்கு வந்தது. யாரால? யாக்கோபால. 3வது வாசிங்க, 30வது வசனம். 34:30. அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, அவங்க கானானியர்கள் பயங்கரமாக இருப்பாங்க, கானானியர்கள், அவங்கள பார்த்து பெர்சியர் இடத்திலும் என் மரியாதையை நீங்கள் கெடுத்துட்டீங்க, என் வாசனையை நீங்கள் கெடுத்ததுனால என்னை கலங்க பண்ணினீர்கள், நான் கொஞ்சம் ஜனமுள்ளவன், அவங்க எல்லாரும் எனக்கு விரோதமாக கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான் யாக்கோபு. பயம் வந்துருச்சு யாக்கோபுக்கு. எப்பா, நம்மளோ கொஞ்சம் பேருப்பா, நான் கொஞ்சம் பேர் உள்ளவப்பா, என் மரியாதையை கெடுத்துட்டீங்க, என் வாசனையை கெடுத்து விட்டுட்டீங்க, பெர்சியர்களும் கானானியர்களும் ஒன்று கூடி என் குடும்பத்தையும் என்னையும் வெட்டி போட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லி அவர் புலம்புகிறத, பயப்படுகிறத நம்ம அங்கே பார்க்குறோம். அதற்கு அவர்கள், எங்கள் சகோதரியை அவர்கள் ஒரு வேசியை போல் நடத்தலாமோ என்றார்கள். அப்போ கூட அவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை நியாயப்படுத்துகிறாங்க அவங்க செய்த தவற. தீனாலை இழந்துட்டான். ரெண்டாவது, சிமியோனும் லேவியும் கொலைகாரர்களாக மாற்றப்பட்டார்கள். தன் சொந்த பிள்ளைங்க கொலைகாரர்களாக மாறிட்டாங்க. 3வது, அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. இப்போ ஊரை விட்டு கிளம்பி ஓட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு யாக்கோபுக்கு. இங்கே பாருங்கள் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம செவி சாய்க்கலை அப்படின்னு சொன்னால், கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம கேட்காம போவோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எதுவானா நடக்கும். இழப்பு நமக்கு தான். யாக்கோபு கீழ்ப்படியாமல் போனதுனால பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது நடந்துச்சு. பார்த்தீங்களா என்ன நடந்துச்சு? பெண் வாழ்க்கை சீரழிக்கப்பட்டுச்சு. ஒரு வேசியை போல நடத்திட்டானுங்களே, பிள்ளை வாழ்க்கை போச்சு. ரெண்டாவது, கொலைகாரனாக மாறிட்டானுங்க பையனுங்க 2 பேர். 3வது, பயங்கர பயம் வந்துருச்சு யாக்கோபுக்கு. ஊரை விட்டு காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. மரியாதை போச்சு, கனம் போச்சு, அவமரியாதை தேடி கொடுத்துட்டாங்க. எவ்வளவு பெரிய நஷ்டம் பாருங்க.
தான் வாழ்க்கை, தான் குடும்பத்தை பாதிச்சிச்சு. தன்னுடைய தேவனுடைய வார்த்தைக்கு தான் கீழ்ப்படியாமல் போனதுனால தான் குடும்பமே சீரழிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள யாக்கோபு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் நம்முடைய தலைமுறையும் நம்முடைய பிள்ளைகளும் இப்படிப்பட்ட ஒரு அழிவுக்குள்ளாக, இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ள போய்விடவே கூடாது. அல்லேலூயா. நாம் நல்லா இருக்கணும், நம்முடைய சந்ததியும் நல்லா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தானே நம்ம ஆசைப்படுவோம். ஆமென் சொல்லுங்களேன். அதுக்கு ஒன்று தான் நாம் செய்யணும். தேவன் சொல்வதை கேட்க வேண்டும், தேவன் சொல்வதை செய்யணும். ஆமென் சொல்லுங்க. அப்பா என்ன சொல்கிறாரோ அதன்படி நம்ம வாழணும். ஆமென் சொல்லுங்களேன். இங்கே யாக்கோபு தேவன் சொல்வதை கேளாமல் போனார். ஏங்க, 6 அறிவுள்ள மனுஷனை கர்த்தர் படைத்தாருங்க. யாக்கோபை இஸ்ரவேல் என்று ஆசீர்வதித்தார், உடன்படிக்கைலாம் பண்ணாரு. எவ்வளவா கர்த்தர் யாக்கோபோடு இருந்தார், எவ்வளவு மகிமையான காரியத்தை ஆண்டவர் செய்தார். இவ்வளவு பெரிய ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்த யாக்கோபு தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போயிட்டாருங்க. ஆனால் இங்கே இன்னும் சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். அவைகள் என்ன செய்தது என்று பார்ப்போமா? வாசிக்க ஆதியாகமம் 1 அதிகாரம், ஆதியாகமம் 1 அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறார், வானத்தையும் பூமியையும் படைக்கிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டு பண்ணிகிட்டே வராரு. உண்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது பூமியை பார்க்கிறாரு. பூமியை பார்த்து, பூமி புல்லையும் விதையையும் பிறப்பிக்கிற பூண்டுகளை இது என்ன பண்ணப்படுவது? உண்டாக்கட்டும், விதைகளை உண்டாக்கி கனிகளை கொடுக்கட்டும், முளைப்பிக்க கடவுது. அது ஜாதி ஜாதியாக கனி விருட்சங்களை முளைப்பிக்கட்டும் அப்படின்னு பூமி கிட்ட சொன்னார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, யார்கிட்ட சொன்னார்? முளைப்பிக்கட்டும்னு பூமியை பார்த்து சொன்னார். இந்த பூமி கர்த்தருடைய வார்த்தையை வாங்குச்சு. இந்த பூமி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிசாச்சுச்சு. இந்த பூமி கர்த்தருடைய சத்தத்தை தனக்குள்ள காத்து கொண்டது, கீழ்ப்படிந்தது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, ஜாதி ஜாதியா பூண்டுகளை, விருட்சங்களை, கனி விருட்சங்களை முளைப்பிக்க கடவுது அப்படின்னா அது எவ்வளோ அழகாக முளைப்பிச்சு கொடுத்தது. நீங்கள் போகிறீங்க வரீங்க, இந்த கோயம்புத்தூரில் இந்த பொள்ளாச்சி சுற்று வட்டாரத்தில் நம்ம நிறைய கொடிகள், வயல் நிலங்களை நம்ம ஏகப்பட்டதை பார்க்குறோம். காட்டு செடிகளை பார்க்குறோம், நிறைய பழங்கள் கொடுக்குற காய் மரங்களை, கனிகளை பார்க்குறோம், பூச்செடிகளை பார்க்குறோம். ஏராளமான அதுக்கு வகைகள் இருக்கிறது, அதுக்கு குடும்பங்கள் இருக்கிறது. கர்த்தர் எவ்வளவா அதுக்கு ஒரே வார்த்தை தான் சொன்னார், புழைப்பிக்க கடவுதேன்றாரு. அது எவ்வளோ அழகாக ஜாதி ஜாதியா ஜோடி ஜோடியா அது தன் இனத்தின்படியே அது எவ்வளவு அழகாய் அது உருவாக்கினது. பூமி கர்த்தர் சொன்னதை கேட்டுச்சுங்க. தேவன் சொன்ன வார்த்தையை அப்படியே உள்ள வாங்கி, அப்படியே பிசகாம, ஒரு பர்சன்ட் கூட மாறாம, தன் இஷ்டத்துக்கு எதையும் செய்யாம அந்த பூமி அழகா முளைப்பிச்சு கொடுத்ததுங்க. யாக்கோபே, நீ தேவன் சொல்வதை செய்வாயா? எவ்வளோ அழகா படைக்கப்பட்டாரு, சொன்னார், அது அழகா செஞ்சிச்சு. இன்னும் சொல்லட்டுமா? வாசிங்க, இன்னொரு அடுத்த வசனத்தை வாசிங்க. 12வது வசனத்தை பாருங்க. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். என்ன கண்டார்? சத்தமா சொல்லுங்க. யாரு சொல்லுங்க? தேவன் அது நல்லது என்று
கண்டார். பூமி கிட்ட சொன்னாரு. அவர் எப்படி சொன்னாரோ அது அப்படி முளைப்பிச்சு கொடுத்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க, 20வது வசனம் வாசிங்க. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ சந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும், இங்க பாருங்களேன், அப்படியே கீழே மேலே நீந்தும் ஜீவ சந்துகள். எங்க நீந்தணும்? தண்ணியில. தண்ணியில நீந்துகிற ஜீவ சந்துக்கள், அப்புறம் ஆகாய விரிவில் பறக்கக்கூடிய பறவைகளையும், ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். சமுத்திரத்தை, ஜலத்தை பார்த்து சொல்றாரு, தண்ணியை பார்த்து சொல்றாரு. தண்ணி நீ என்ன பண்ணு, நீந்துகிற ஜீவ சந்துக்களையும் ஆகாய விரிவுகளை பறக்கிற. எங்க இதுக்கு கனெக்ஷனே இல்லை பாருங்களேன். கத்தர் தான் வித்தியாசமாக, நம்முடைய ஆண்டவர் மகிமை உள்ளவர், வித்தியாசமான காரியத்தை செய்கிறாரு பாருங்க. தண்ணிக்கும் வானத்துக்கும் எப்படி கனெக்டிவிட்டி வருது எனக்கு தெரில. ஆனால் பாருங்களேன், அழகாக ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஜலம் இந்த நீந்தும் என்ன பண்ணுறாரு, ஜீவ சந்துக்களையும் ஆகாய விரிவில் வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகளையும் ஜனிப்பிக்க கடவது என்றார். 21 வாசிங்களேன். சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். ஜனிப்பிக்க கடவுதுன்னு சொன்னாரு, அது ஜனிப்பிச்சிருச்சுங்க. சமுத்திரத்தை பற்றி சொல்றாரு, இந்த சமுத்திரம் ஜனிப்பிக்கட்டும். தண்ணி கீழ்ப்படிஞ்சிச்சுங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு. ஜலம் கீழ்ப்படிஞ்சிச்சுங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு. ஆமென். அல்லேலூயா. தண்ணி கீழ்ப்படிஞ்சிச்சு கர்த்தருடைய வார்த்தைக்கு. நீங்கள் கடலுக்கு போன இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள். நம்ம கடலுக்கு போக முடியாது, நமக்கு நீச்சல் தெரியாது. கடலில் போய் ஆழத்தில் குதிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த படகு மீனவர்களை நீங்கள் பாருங்கள், அந்த வீடியோஸை எடுத்து பாருங்களேன். வித்தியாசமான ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பிடிக்கிறாங்க. எத்தனை ஜீவ சந்துக்கள், எத்தனை உயிரினங்கள், வகைப்படுத்த முடியலைங்க. ஒரு ஊழியக்காரர் அண்ணன் தூத்துக்குடி பகுதிக்கு எதர்ச்சியாக கடலில் நடந்து போயிட்டு இருந்தாராம். அப்போ போகும்பொழுது அங்கே ஒரு சிப்பி இருந்துச்சான், அழகாக மஞ்சள் கலரில் ரொம்ப அழகாக இருந்துச்சான் பார்க்குறதுக்கு. அந்த சிப்பி ஓடே ரொம்ப அழகாக இருக்குதுன்னு ஓடி போய் அந்த சிப்பியை எடுத்தானா பாருங்க. அங்கேருந்து ஒரு மீனவருக்கு சத்தம் போட்டாராம், ஐயா அந்த சிப்பியை எடுத்துடாதீங்க, அதை எடுக்காதீங்க, அதை தொடாதீங்க அப்படின்னு சொல்லி. ஏங்க ரொம்ப அழகாக இருக்கு. ஐயா அது விஷம், அதில் பயங்கரமான விஷம் இருக்குது, அதை கீழே போட்டுருங்க, உங்கள் கை கால்லாம் பாதிச்சிரும், உங்கள் சரீரம் பாதிச்சிரும், கொஞ்சம் விட்டிங்களா மரணமே வந்துடும், உடனே கீழே போடுங்க. பார்க்கறதுக்கு அழகாக தான் இருந்துச்சு, ஆனால் அதில் விஷம் உள்ளதை கூட கர்த்தர் படைக்க சொன்னார், அது படைச்சிச்சு. ஈல் ஃபிஷ்ஷுன்னு ஒன்று இருக்குது தெரியுமா, தொட்டால் சுருக்குன்னு ஷாக் அடித்து செத்துருவாங்க, கரண்ட் வரும் அதில். இப்போ எல்லாரும் இந்த மீனெல்லாம் பயங்கரமாக வளர்க்குறாங்க. பெரிய பெரிய ராட்சத மீன்கள் எல்லாம் வீட்டில் காசு கொடுத்து வாங்கி வளர்க்குறாங்க. கேரளாவுக்கு நாங்கள் ஒரு தடவை போகும்போது அங்கே ஒரு பெரிய ஃபிஷ் அக்வேரியம் இருந்துச்சு. அங்கே இவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷை நாங்கள் பார்த்தோம். மனுஷனே ஏதோ ஒரு பேர் அலப்புறமாவோ என்னவோ எனக்கு தெரில, நீங்களும் நானுமே தவறி அது உள்ளே வந்துட்டோம், நம்மளே சாப்பிட்ருமா அந்த மீன். ஆனால் வீட்டில் பெட்டாக வளர்க்குறாங்க. 20 வருஷம் தான் அதனுடைய லைஃப் ஸ்பேன், பல லட்சங்கள் போகிறது. அங்கே ஒரு மீன் பார்த்தோம் வெள்ளை கலரில், எத்தனை லட்சமா, 4 லட்சமா, 4 லட்சம் ஒரே மீன் வீட்டில் வளர்க்குறதுக்கு. எவ்வளவு அழகா ஆண்டவர் ஜனிப்பிக்க கடவுது அப்படின்னாரு. அந்த சமுத்திரம் ஜனிப்பிச்சுச்சிங்க, தேவன் சொன்னதை கீழ்ப்படிஞ்சிச்சுங்க. ஆனால் யாக்கோபாகிய நானும் பாருங்களேன் 24வது வசனத்தில், பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ சந்துக்களையும் நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிட்டது. இப்போ திரும்பி பூமிக்கு வராரு. இந்த ஜலம் பாருங்களேன் நீர்வாழ் ஜந்துக்களையும் பரப்பிச்சிச்சு, ஆகாய விரிவில் பறக்கக்கூடிய பறவைகளையும் படைச்சிச்சு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பூமிக்கு வந்து காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் ஜீவ ஜந்துக்கள் பூமி படைக்க கடவுதுன்னு அது படைப்பிச்சுங்க. காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள்
மிருகங்கள். பாருங்க 25வது வசனம், தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். ஆனால் மனுஷனை படைச்சிட்டு நான் ஏன் மனுஷனை படைச்சேன்னு தேவன் மனஸ்தாபப்பட்டாராம். யாருடைய நாட்களில்? நோவாவின் நாட்களில். மனுஷனை ஏன் உண்டாக்குனேன், மனுஷியை ஏன் உண்டாக்குனேன்னு சொல்லி தேவன் மனஸ்தாபப்பட்டார். ஆனால் ஜீவ சந்துக்களை, நீர்வாழ் சந்துக்களை, பறவைகளை, காட்டு மிருகங்களை, நாட்டு மிருகங்களை, புல் பூண்டுகளை எல்லாவற்றையும் படைச்சது நல்லது நல்லது நல்லதுன்னு அவர் சந்தோஷப்படுற அளவுக்கு இந்த பூமி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிச்சு. இந்த ஜலம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சது. அவர் என்ன சொன்னாரோ அவர் தான் இருதயத்திலிருந்து தன் விருப்பத்தை என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. நான் அதன்படியே செய்வேன். அது செஞ்சிச்சிங்க. நான் யாக்கோபு செய்யலைங்க. இழப்பு யாக்கோபுக்கு தான் வந்துச்சு. நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. என் கூட சேர்ந்து யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை யாராவது எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது இப்படி சொல்கிறாரு. எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தபோது ஏவப்பட்டபடியே மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மனதை செலுத்துகிறோம். எது மேலே மனதை செலுத்துகிறோம்? இங்கே இப்படி சொல்கிறாரு யாக்கோபு, விக்கிரகங்களுக்கு, ஊமையான விக்கிரகங்கள் மேலே மனதை செலுத்துகிறோமே அப்படின்னு சொல்லி. ஏங்க பார்க்குறதெல்லாம் ஆமாம் தானே? ஒரு பைக் பார்த்துடக்கூடாது, ஒரு காரு பார்த்துடக்கூடாது, ஒரு சாரியை பார்த்துடக்கூடாது, ஒரு நெக்லஸை பார்த்துடக்கூடாது, ஒரு ஆளை பார்த்துடக்கூடாது, ஒரு குழந்தைய பார்த்துடக்கூடாது, ஒரு சாப்பாட்டு உணவகத்தை பார்த்துடக்கூடாது, ஒரு தின்பண்டத்தை பார்த்துடக்கூடாது, ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்துடக்கூடாது. எதை பார்த்தாலும் மனசு எங்கே போயிடுது? நீ விக்கிரகம் யாரு விக்கிரகத்துக்கு உன்னை விட்டு கொடுக்குற? தேவனை விட உன்னை நீ அது மேலே உன் மனசு வைக்கிற அப்படின்னு சொன்னால் நீ விக்கிரகத்துக்கு உன்னை விட்டு கொடுத்துட்டேன்னு அர்த்தம். அது உனக்கு விக்கிரமாச்சு இல்லையா? உன்னை பார்த்த உடனே பா சூப்பர், என் மனசு அலைப்பாயுது. தேவன் என்ன சொல்றாரு? என் மனசு என்ன சொல்லுது? அதை அடைஞ்சிடணும், அதை வாங்கிடணும். அவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க அப்படி இருக்கிறாங்க, நான் அதை பெற்றுக்கொள்ளணும். வேணாங்க, எனக்கு தேவன் என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்வேன். அவங்க அந்த காரியத்தை செஞ்சுருக்கிறாங்க. அவங்க வீட்டில் நெக்லஸ் வாங்கியிருக்காங்க, அவங்க வீட்டில் பைக் வாங்கியிருக்காங்க, அவங்க கார் வாங்கிட்டாங்க. நமக்கு வேண்டாம். நமக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறாரோ அது நமக்கு போதும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் பெத்தேலே கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. மனசு அலைப்பாய விடக்கூடாதுங்க. நமக்கு வேண்டான்னு சொல்றாரு ஆண்டவர். எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், பார்க்கறதெல்லாம் அது மேலே உன் கண்ணு போச்சுன்னா கண்ணு தான் மொத்தமாக முடிச்சிருது. நம்மளை பார்க்கறதெல்லாம் அடைஞ்சிடணும், பார்க்கறதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும். நடந்து போகும்போது ஒரு எதிர்ப்பாளரை பார்க்குறோம். பாலர் ஆப்போசிட் ஜெண்டர் சொல்கிறேன் நான். அது என்ன வயசுனா இருக்கட்டும், நம்ம எந்த வயசுலனா இருக்கட்டும், நம்முடைய கண்கள் எதை பார்க்கிறது? நம்முடைய சிந்தனைக்குள்ளே என்ன வருகிறது? மனசு அலைப்பாயுது. எனக்கு ஒரு ஊழியக்காரர் சொல்லி கொடுத்தாரு. நான் உங்களுக்கு பலமுறை சொல்லி கொடுத்துருக்கிறேன், பைபிள் காலேஜில் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ரோட்டில் நடந்து போகும்போது நம்ம மேலே பறவைகள் எச்சம் போடும். உடனே என்ன பண்ணுறோம்? அதை நம்ம துடைக்கிறோம், தண்ணி வச்சு துடைக்கிறோம், கழுவுறோம், வாஷ் பண்ணுறோம். ஆனால் அந்த பறவை எச்சம் போட்டுடுச்சு, இனி நான் அந்த பறவைக்கு சொந்தம்னு சொல்லி அந்த பறவையை நம்ம மேலே கூடு கட்ட நம்ம விட்டுருவோமா? எச்சத்தையே கழுவிடுறோம், பறவையை கூடு கட்ட விட்டுருவோமா? அந்த மாதிரி தாங்க ஒரு விஷயத்தின் மேலே நம்முடைய மனசு போகக்கூடாதுங்க. போயிடுச்சு அப்படின்னா அதை வாஷ் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க?
நம்ம பாவ உலகத்தில் இருக்கிற ஆண்டவரே என்னை மன்னிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. உங்கள் சிந்தனையை, உங்கள் மனசை அதுக்கு நேரம் செலுத்தாதீங்க. அதை யோசிக்க ஆரம்பிக்காதீங்க. அதை உள்ளே கொண்டு போவாதீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மனசு அலைப்பாயக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. உங்கள் மனசு அலைப்பாய விட்டுறாதீங்க. உங்கள் மனதை எது மேலே வைக்கிறீங்க? தேவன் சொல்வதை கேளுங்க. உங்களுக்கு இப்படி தான் லைஃப்னா இப்படி தான். என் ஆண்டவர் என்னை இப்போ நல்லா வச்சுருக்கிறார், எனக்கு இருக்கிறது போதும். ஆமென். எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார், எனக்கு போதும். எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்கிறார், எனக்கு போதும். யாக்கோபு சொன்ன மாதிரியே சொல்லுவோமே, எனக்கு வஸ்திரம் கொடுத்துருக்கிறார், எனக்கு போதும். நான் கோட்டு சூட்டு போடல, எனக்கு ஒயிட் ஷர்ட் கொடுத்துருக்கிறார், போதும். எனக்கு கார் இல்லை, ஆனால் 2 வீலர் கொடுத்துருக்கிறார், எனக்கு போதும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொந்த வீடு வேணும் தான், ஆண்டவர் கொடுக்கணும், ஒரு நேரத்தில் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும். ஆனால் ஆதங்கப்பட்டுறாதீங்க, மனசு அது மேலே வச்சிடாதீங்க. இப்போ ஒரு வாடகை வீடு, நிம்மதியான ஒரு வீடை கொடுத்துருக்கிறாரா, போதும். தேவன் சொல்வதை செய்யுங்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 12:2 இப்படி சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதீங்க. என்ன ஒத்த வேஷம்? அவன் செய்கிறான், அவங்க செய்கிறாங்க, இவங்க செய்கிறாங்க, இவங்க அதை வாங்கிட்டாங்க, அவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க இதெல்லாம் நமக்கு வேணாம். ஏன் அப்பா என்ன சொல்கிறாரு? மற்றவங்களை பார்த்து நம்ம காப்பி அடிக்க கர்த்தர் நம்மளை அடைக்கவே இல்லை. ஆமென். வராதுன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. அவங்க அதை பண்ணிட்டாங்க, இவங்க இதை பண்ணிட்டாங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்க, நான் இப்படி இருக்கிறேனே, இது வேணாம். என்ன கர்த்தர் ஆசீர்வாதமாக வச்சிருக்கேன். யாரையும் பார்த்து நம்ம என்ன பண்ண வேண்டாம், காப்பி அடிக்கவும் வேண்டாம். யாரை பார்த்து நம்ம பொறாமப்படவும் வேண்டாம். என்ன தேவன் என் வாழ்க்கையில் எனக்கு என்ன தருவாரோ அவர் தருவார். ஆமென். எனக்கு என்ன செய்யணும்னு விரும்புகிறாரோ அவர் செய்வார். நான் அவர் படி தான் நான் இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் சொல்வதை செய்கிறவர்களாக நீங்களும் நானும் காணப்படணும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. வாசிங்க யாராவது ஒருத்தர் ஆதியாகமும் 35வது அதிகாரம் 2வது வசனம். இப்போ 35வது வசனத்துக்கு போங்க, அதிகாரத்துக்கு போங்க. அப்பொழுது யாக்கோபு இல்லை 1வது வசனத்தை வாசிங்க. தேவன் யாக்கோபை நீக்கி, மறுபடியும் ஆண்டவர் பேசுகிறாரு, மறுபடியும் யாக்கோபு கிட்ட பேசுகிறாரு. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து அங்கே ஒரு பலிப்பிடத்தை உண்டாக்கு என்றார். இவன் சுக்கோத்தில் போய் பலிப்பிடம் உண்டாக்கிட்டான். இப்போ கர்த்தர் திரும்ப யாக்கோபு கிட்ட பேசுறாரு. இழந்துட்டான் நிறைய. தீனாளின் அவமானம், தீனாளின் கற்பு போச்சு, தீனாளின் வாழ்க்கை போச்சு, பிள்ளைங்க கொலைக்காரராக மாறிட்டாங்க, அவமரியாதை உண்டாயிடுச்சு, ஊரை விட்டு போக வேண்டிய நிலை உண்டாச்சு, இழப்பு வந்துருச்சு. இப்போ யாக்கோபுக்கு வார்த்தை மறுபடியும் வருது. யாக்கோபே, நீ எழுந்து போ, உன் ஏசாவை, உன் சகோதரன் ஏசாவுக்கு நீ விட்டுட்டு ஓடி வந்து பெத்தேலில் ஒரு தூணை நிறுத்தி, அங்கே பெத்தேல்னு பேர் வச்ச பத்தியா, அங்கே போய் நீ என்ன பண்ணு, ஒரு பலிப்பிடத்தை கட்டு. நான் உன்னை சுக்கோத்தில் பலிப்பிடம் கட்ட சொல்லலை, நீ பெத்தேலுக்கு போய் ஒரு பலிப்பிடத்தை கட்டுன்னு கர்த்தர் திரும்பவும் கர்த்தர் யாக்கோபு கிட்ட தெளிவாக பேசுகிறாரு. யாக்கோபு என்ன செய்கிறாரு பாருங்க. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி, அப்படியே கீழே வந்தீங்கன்னா இப்போ 7வது வசனம், அங்கே அவன் ஒரு பலிப்பிடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். முதல்ல பெத்தேல்னு பெயரிட்டான், இங்க ஏல் பெத்தேல்னு பெயரிட்டான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ தேவனுடைய வார்த்தைக்கு படி செய்தான் யாக்கோபு. இதை முதலே செஞ்சிருக்கலாமா? எதுக்கு சுக்கோத்துக்கு போன? எதுக்கு சீகேமுக்கு போன? சுக்கோத்தில் சீகேமில் போயிட்டு எதுக்கு பலிப்பிடத்தை கட்டின? யாக்கோபு பொண்ணு காப்பாற்றப்பட்டிருப்பாளா? தீனால் வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமா? லேவியும் சிமியோனும் கொலைகாரராக மாறி இருக்க மாட்டாங்கல்ல? உனக்கு பயமோ அவமானமோ அவமரியாதையும் வந்திருக்காதுல்ல? கனமாக வந்திருப்பல அந்த இடத்த விட்டுட்டு. சரி போட்டோம், பரவாயில்ல. யாக்கோபு
ஆண்டவர் கைவிடல பாருங்க, நல்ல ஆண்டவர் இல்லையா? திரும்ப வந்து யாக்கோபு கிட்ட பேசுகிறார். யாக்கோபே, நீ போ, பெத்தேலுக்கு போ, அங்கே போய் எனக்கு ஒரு பலிப்படுத்த நீ கட்டு. சுக்கோத்தை பலிப்படலாம் வேண்டாம், ஏலோஹே இல்லை, ஏல் பெத்தேல். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏலோஹே ஓகே தான், அந்த பலிப்பத்தை கட்டி கத்தரு ஏலோஹே அப்படின்னு கத்தரை துதித்தது நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நீ போ, நான் சொல்கிற இடத்துக்கு போ, என் விருப்பத்தை நீ நிறைவேற்றி யாக்கோபு அப்படின்னு சொல்லி கத்தர் சொல்கிறாரு. இப்போ உள்ள வாங்கின ஒரு அடி வாங்கினா தான் நமக்குலாம் என்ன வருது, ஒரு புத்தி தெளியுது. பாருங்க, யாக்கோபு உடனே பெத்தேலுக்கு போகிறான். பெத்தேலுக்கு போய் எல்லாரும் ஸ்நானம் பண்ணி சுத்திகரித்து வஸ்திரங்களை மாற்றி அங்கே என்ன பண்ணுறான், கத்தர் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டவனாய் ஏற்றுக்கொண்டவனாய் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே மறுபடியும் பேர் வைக்கிறான். பெத்தேல் இல்லை, ஏல் பெத்தேல் என்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால என்ன ஆசீர்வாதம் வந்துச்சுன்னு மட்டும் நான் உங்களுக்கு கடகடன்னு வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்த யாக்கோபுக்கு என்ன ஆசீர்வாதம் வந்துச்சு, அது ரொம்ப முக்கியம் இல்லை? அல்லேலூயா. வாசிங்க யாராவது ஒருத்தர், ஆதியாகமம் 35 அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார். அவர்களை சுற்றி இருந்த பட்டணம், இப்போ பெத்தேல்ல பலிபீடத்தை கட்டி ஏல் பெத்தேல்னு சொல்லி கத்தரை ஆராதிச்சுட்டு பிரயாணப்படுறாங்க. அப்போ சுற்றி இருந்த பட்டணங்களில் ஒருத்தர் கூட யாக்கோபையும் யாக்கோபினுடைய பிரயாணத்தில் யாரையும் என்ன பண்ணலை, பின்தொடர்ந்து வரவே இல்லை. ஏன் அப்படின்னா அவர்களுக்கு தேவன் மேலே ஒரு பயம் இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. இவங்களை தொட்டா நம்ம முடிஞ்சிருவோம், இவங்களுடைய தேவன் சாதாரணமானவர் கிடையாது அப்படின்ற ஒரு பயம் சுற்றி இருக்கிற பட்டணத்தாருக்கு உண்டாச்சு. யாக்கோபு சுகபத்திரமாக போய் சேர்ந்தான். அவனுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை தேவன் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ தேவன் சொல்வதை செய்வீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் உங்கள் குடும்பமும் பாதுகாப்பாக இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார், கோட்டையாக இருப்பார். உங்களை யார் என்ன செய்யணும்னு நினைச்சாலும் கர்த்தர் விடவே மாட்டார். கர்த்தர் உங்களை சூழ்ந்து கொள்வார், உங்களை பாதுகாப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ரெண்டாவது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் 9வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 9:35-9. யாக்கோபு பதானாராமிலிருந்து வந்தபோது மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இங்க சொல்றாரு பாருங்க, எங்க பாரு, அவனை ஆசீர்வதித்து இப்பொழுது உன் பேரு, இங்க பாருங்க, ரெண்டாவது மறுபடியும் அகைன் யாக்கோபுக்கு தேவன் தரிசனமாகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தரிசனமாகி என்ன சொல்றாரு, ஆசீர்வாதத்தை அங்க அவனுக்கு அளிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நேரடியாக தேவன் வெளிப்பட்டு ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஒன்று, நீங்க தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடப்பீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். 2, தேவன் உங்களோடு கூட இடைப்படுவார், தேவனை நீங்க தரிசிப்பீங்க. அது மாத்திரம் இல்லை, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஆசீர்வாதத்தை நான் எங்கே வச்சுப்பேன்னு எனக்கு தெரில, நீங்களே வச்சுக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். ரெண்டாவது, தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வரும். மூணாவது 10வது வசனம், இப்போது உன் பேர் யாக்கோபு இல்லை, எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி இஸ்ரவேல். இது வரைக்கும் யாக்கோபு பேர் வச்சுட்டு வந்தான். பெத்தேல்னு வச்சான், ஏல் எல்லோகேன்னு பேர் வச்சான், ஏல் பெத்தேல்னு பேர் வச்சு கத்தரை ஆராதிச்சான், சுக்கோத்துன்னு போய் பேர் வச்சான். இப்போ கத்தர் யாக்கோபுக்கு ஒரு ஸ்பெஷல் பேர், ஒரு கணத்தை கொடுக்குறாரு, ஒரு அடையாளத்தை கொடுக்குறாரு. அவனுக்கு ஒரு புதிய அடையாளத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. யாக்கோபே, நீ இனி யாக்கோபு என்று உன்னை யாரும் அழைக்கக்கூடாது, நீ யாக்கோபு அல்ல, நீ இஸ்ரவேல் என்று சொல்லி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கத்தர் அவனுக்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுக்குறாரு. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்க இந்த ஊரில் என்னன்னு தெரியல. கத்தர் இன்னிலிருந்து உங்களை ஒரு மறுரூபமாக்கப்பட்ட பிள்ளைகளா, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா, தேவனுடைய பாதுகாப்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளா கர்த்தர் உங்களை அடையாளப்படுத்துவார். அல்லேலூயா. 4வது நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க 11வது வசனம் 12வது வசனம். தேவன் சொன்ன வாக்குத்தத்தம்,
அவனை நோக்கி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆ, நீ பலுகி பெருவாகைய பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும். உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை திரும்பவும் உறுதிப்படுத்துறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். உங்களை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உறுதிப்படுத்துவார், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 13 நீங்கள் 15வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் அவனோடு பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். அப்போது யாக்கோபு தன்னோட அவர் பேசின ஸ்தலத்திலே ஒரு கற்றூனை நிறுத்தி அதன் மேல் பான பலியை ஊற்றி எண்ணெயை வார்த்தான். தேவன் தன்னோடு பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான். பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்பி பெத்தேல் என்று அங்கே பெயரிடுகிறத நம்ம பார்க்குறோம். தேவனுடைய சன்னதி அந்த இடத்துல நிலைச்சிச்சு. ஆமேன் சொல்லுங்கள். தேவனுடைய பிரசன்னம் உங்களிடத்துல நிலைக்கும். ஆமேன் சொல்லுங்கள். நீங்கள் எங்கே போனாலும் தேவ பிரசன்னம் உங்களிடத்துலேருந்து வெளிப்படும். ஆமேன் சொல்லுங்கள். எப்போ தெரியுமா? நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது. தேவன் சொல்வதை செய்யுங்கள். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதமாக இருப்பதும், தேவ பிரசன்னத்தோடு இருப்பதும், கர்த்தர் நம்மளை மற்றவங்களுக்கு அடையாளப்படுத்துவதும், நமக்கு தேவன் செய்த உடன்படிக்கை உறுதிப்படுத்தப்படுவதும், நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்படுவதும் எதில் இருக்குது தெரியுமா? ஒன்றே ஒன்று தான். இந்த பூமியும் இந்த ஜலமும் என்ன ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே செய்ததோ நாமளும் அப்படி செய்வோம். அவைகளெல்லாம் உண்டாக்கி அது நல்லது, அது நல்லதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் மனுஷனை உண்டாக்கிட்டு மனஸ்தாபப்பட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் இப்படிப்பட்ட போராட்டத்தின் வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டவர்களாய், ஒத்த வேஷம் தரிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இல்லாதபடிக்கு மறுரூபமாக்கப்பட்டவர்களாக வாழணுன்றதுக்காக தான் தன்னையை ஜீவபலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். அவருடைய இரத்தத்தின் அந்த விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் அவர் மேலே விசுவாசம் வைத்து நீங்கள் வாழும்போது கண்மலையின் மேலே கட்டப்பட்ட வீட்டை போல உங்கள் வாழ்க்கை இருக்கும். எழுந்து நிற்பமாக கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தில், ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதன்படி நான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. அப்போ என் மனசு விரும்புகிறத நான் செய்ய விரும்பலை ஆண்டவரே. என் மனசை அலைப்பாய நான் விட விரும்பலை ஆண்டவரே. பார்க்குறதெல்லாம் எனக்கு வேணும்னு நான் ஆசைப்படுறது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நான் யோசிக்கிறது எனக்கு வேணும்னு நான் ஆசைப்படுறது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர் நீர் சொல்லுகிறதை ஆண்டவரே செய்ய எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் சொல்கிறத செய்ய எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நீர் என்ன விரும்புகிறீரோ அதை நான் செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. என் மனசு அலைப்பாயக்கூடாதுப்பா. இவைகளெல்லாம் உண்டாக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நீங்கள் என்ன பண்ணீங்க ஆண்டவரே? ஸ்தோத்திரப்பா, நல்லதுன்னு சொன்னீங்களப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவரே. ஆனால் மனுஷனை மட்டும் உண்டாக்கிட்டு ஆண்டவரே நீங்கள் வசனப்பட்டதை, மனஸ்தாபப்பட்டதை நான் அறிந்திருக்கிறப்பா. இனி நான் அப்படி இருக்க விரும்பலை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா லீகா ரபா ஹந்தர லீகா ரபலபலபலபலபலபா ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாத்திரம். ஹல்லேலூயா ஆண்டவரே. நீர் விரும்புகிறத நான் செய்ய, உங்கள் விருப்பத்தை நான் செய்ய ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறத செய்ய எனக்கு ஒரு கிருபை கொடுங்கப்பா. என் வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. நான் மறுரூபமாக்கப்பட்ட பிள்ளையாக இருக்க விரும்புகிறேன்ப்பா. உங்கள் சத்தியத்தின்படி வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. என் கூட பேசுங்கன்னு சொல்லி கண்ணை மூடி, சின்ன பிள்ளைங்களாம் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஏசப்பா நீங்கள் என் கூட பேசுங்க, என்னோடு கூட இடைப்படுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதன்படி நான் செய்ய என் தேவனாகி கர்த்தர் நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்கள் சொல்வதை செய்ய நான் விரும்புகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? சிஸ்டர், பிரதர், நீ பார்க்குறதெல்லாம் நீ ஆசைப்படாத. ஆண்டவர் எனக்குன்னு குறித்திருக்கிறத அவர் எனக்கு தருவார். அவர் எனக்குன்னு வச்சிருக்கிறத அவர் எனக்கு தருவார். யாக்கோவை போல இழந்து போனதெல்லாம் நான் விட்டுடுறேன். இனி நான் எதையை இழக்க விரும்பலப்பா. நிறைய இழந்துட்டப்பா, நிறைய இழந்துட்டேன் ஆண்டவரே. என் வாழ்க்கை போச்சு, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது, இனி நான் அப்படி இல்லை ஆண்டவரே.
நீர் என்ன விரும்புகிறீரோ, நீர் என்ன சொல்கிறீரோ அதை நான் செய்ய, என் இஷ்டத்துக்கு என் மனம் போன போக்கில் நான் வாழ நான் விரும்பல ஆண்டவரே. என்னுடைய விருப்பம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய விருப்பம் ஆண்டவரே. என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உம் சித்தம் செய்ய எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. என் கூட பேசுங்க, என் கூட இன்னைக்கு பேசி இருக்கிறீங்க. யாக்கோபு கடைசியில் தாமதமாக ஆண்டவரை நீங்கள் சொன்னதை அவர் செய்தார். அது நிமித்தம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் கடந்து வந்துச்சு. இன்னைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இது வரைக்கும் நாங்கள் நீ சொன்னதெல்லாம் செய்யாமல் எங்கள் மனம் போன போக்கில் நாங்கள் நிறைய விஷயத்தை செஞ்சு நிறைய ஆசீர்வாதங்களை இழந்துட்டோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவரை நீர் விரும்புகிறத நாங்கள் செய்ய விரும்புகிறோம் ஆண்டவரை. நீர் சொல்லுகிறத நான் செய்ய விரும்புகிறேன் ஆண்டவரை. பூமியும் ஜலமோ நீர் சொன்னதை செய்தது ஆண்டவரை. நான் நீங்கள் சொல்கிறத செய்ய நான் விரும்புகிறேன்ப்பா. மற்றவங்க மனிதர்கள் சொல்கிறத நாங்கள் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. என் மனசு சொல்கிறத நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. என் கண் பார்க்குறத நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன் ஆண்டவரே. பொறுமையோடு காத்திருப்பா ஆண்டவரே. நீங்கள் என் கூட பேசுங்க ஆண்டவரே. என் கூட சொல்லுங்கள், மகளை இதை செய், மகனை இதை செய், இதை செய்யாத அப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. என்னை கைட் பண்ணுங்கன்னு எத்தனை பேர் கேட்குறீங்க. அவர் பேசுகிற தெய்வம், அவர் பேசுகிற தெய்வம், உங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் அவர். அல்லேலூயா. நிச்சயமாக உங்களை கைட் பண்ணுவார். அப்பாவை கேளுங்க, அப்பா என்னை நடத்துங்கப்பா, எனக்கு தெரியலப்பா, என்னை கையை பிடிச்சி நடத்துங்கப்பா, என் கூட வாங்க ஆண்டவரே, எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே என்னை நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம விட்டு கொடுப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நீர் என்னோடு கூட இருந்து என்னை நடத்துங்கப்பான்னு சொல்லி என்னை கைட் பண்ணுங்கப்பா, என் கூட பேசுங்கப்பா, எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. நீங்கள் சொல்கிறத செய்ய நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க. அப்பா நீங்கள் சொல்வதை நான் செய்ய விரும்புகிறேன். உங்களுடைய வார்த்தையின்படி நான் என் வாழ்க்கை வாழ நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த நேரத்தில் நீங்கள் இப்போவே நீங்கள் இதை சொல்லும் பொழுது ஒரு தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கும். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை அடையாளப்படுத்துவார். கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை திரும்பவும் அவர் உறுதிப்படுத்துவார். அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இது வரைக்கும் நீங்கள் இழந்ததெல்லாம் மறந்துடுங்க. கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை இன்னைக்கு கொடுக்கிறாரு. கர்த்தர் இன்னைக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஒரு மகிமை, ஒரு மகிமை, மகிமை. நல்ல வாயை திறந்த ஆண்டவருடைய சமூகத்தில் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. கர்த்தர் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நீர் தம்முடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரை ஆசீர்வதித்து நடத்துவீராக. நீங்கள் என்ன விரும்புகிறீரோ அதை தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது அதை அப்படியே கடைபிடித்து வாழும்படியாக செய்யும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அதை நிமித்தம் நாங்கள் உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா, உமக்கு ஏற்ற பிள்ளைகளா, உம்முடைய பிள்ளைகளா நாங்கள் இந்த பூமியில் வாழ விரும்புகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. யாக்கோபை இஸ்ரவேல் என்று ஆசீர்வதித்திர எங்களையும் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் என்னுடைய தேவன் அப்பா. நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறீர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்னவர் எங்களையோ நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் வழி நம்முடைய பிள்ளைகள் தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறாங்கப்பா. அவங்க ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. வாழ்க்கையில் நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். இந்த வார்த்தையை அப்படியே கேட்டுட்டு விட்டுவிடாதபடிக்கு அதை தங்களுடைய இருதயத்தில் காத்துக்கொண்டு ஆண்டவரை வாழ பாக்கியவான்களாய், அதிக பாக்கியவான்களாய் இவர்கள் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த வல்ல கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். ஆளுகை செய்க, வழி நடத்துங்க, சாட்சிகளாய் நிறுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெப கேளுங்க நல்ல பிதாவே.